இந்த காதலுக்கு மட்டும்தான் காலமும் கிடையாது, இடமும் கிடையாது, ஆளும் புரியாது. அந்த பேரழகியும் கரையில் வில் அம்பு சகிதம் நின்றிருந்த அந்த பேரழகனை பார்த்து விட்டாள். ராமபிரானும் சீதையும் நோக்கியது போல அவர்களின் கண்கள் கலந்தன. ஆ, எனது உலகில் கூட இப்படி ஒரு பேரழகனை கண்டதில்லையே. இவன் யார்? மணந்தால் இவனைத்தான் மணக்க வேண்டும். ஆனால் இவன் பூலோகவாசியாயிற்றே, நான் நாகலோகத்தில் அல்லவா? இந்த உறவை யார் ஏற்பார்கள்? அவளது உள்ளம் கலங்கியது. தோழிகள் அவளது பார்வை சென்ற திசையை கவனித்தனர். அவர்கள் கேலி செய்ய துவங்கிவிட்டனர். எங்கள் தலைவியே, வியே, அந்த மாவீரனை கண்கொட்டாமல் பார்க்கிறாயே, அவன் மானிடன், அவனை நமது லோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது என்றனர் சிரிப்புடன். என் அன்பு தோழிகளே, அப்படி சொல்லாதீர்கள். கண்டவுடன் அவன் மீது காதல் கொண்டு விட்டேன். தேசங்களை மட்டுமல்ல, இனங்களை மட்டுமல்ல, உலகங்களையும் கடந்து இந்த காதல். நான் அவனை அடைந்தே தீர வேண்டும். அவன் யாரென விசாரியுங்கள் என்றாள். சாதாரணமாக தான் பேசுகிறாளோ என நினைத்த தோழிகளுக்கு அவளது காதலின் தீவிரம் புரிந்தது. என்ன இருந்தாலும் தங்கள் ராணி அல்லவா. அவர்கள் அந்த வாலிபனிடம் சென்றனர். அவனை பற்றி தெரிந்து கொண்டனர். தலைவிக்கு தகவல் சொன்னார்கள். என்ன, அவன் இந்திரன் மகன் அர்ஜுனனா? எல்லா உலகிலும் விரும்பும் அவனை இப்போதுதான் நான் பார்த்திருக்கிறேன். அவன் அர்ஜுனன் என்பது நிஜமானால் இப்போதே சொல்கிறேன், அவன்தான் என் கணவன் என்றான். கரைக்கு அவசரமாகச் சென்றவள் அவன் அருகே சென்றாள். எதை எதிர்பார்த்தானோ அது இவ்வளவு சுலபமாக நிகழ்ந்துவிடவே அர்ஜுனன் அடைந்த மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. அவளை அணைத்து கொண்டான். அவள் நாகலோகத்திற்கு அவனை அழைத்தான். இருவரும் கங்கையில் மூழ்கினர். பிலாத்வாரம் எனப்படும் நதியின் அடியில் உள்ள துவாரத்தின் வழியே நாகலோகத்திற்கு சென்றனர். இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அவள் கர்ப்பமானாள். ஒரு மகனை பெற்றாள். அவன் அரவான் என பெயர் பெற்றான். பின் மனைவியிடம் தான் வந்த நோக்கத்தை சொல்லி பிராமண வேஷம் தரித்து இமயமலைக்கு புறப்பட்டான். பின்னர் யமுனை, திருப்பதி, காஞ்சிபுரம், திருக்கோவிலூர், திருவெண்ணெய்நல்லூர், சிதம்பரம் தரிசனம் முடித்து மதுரை வந்தான். மதுரையை ஆண்ட மன்னன் அவனை வரவேற்றான். அவனை பற்றிய விவரங்களை அவனும் தெரிந்து கொண்டான். அரண்மனையில் தங்க பிராமண வடிவத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு அனுமதி அளித்தான். அன்று மாலையில் அவன் அரண்மனை பூங்காவுக்கு சென்றான். அங்கேயும் ஒரு கட்டழகி இருந்தாள். அவளது இடை சிறியது, கண்கள் காந்த சக்தி கொண்டது. தோகைகளிடம் பேசும்போது அவளது சிவந்த அதரங்கள் சிந்திய புன்னகைக்கு விலையே கிடையாது. அர்ஜுனனுக்கு அவளை பார்த்தவுடனேயே மயக்கம் ஏற்பட்டுவிட்டது. கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆற்று மணலை கூட எண்ணிவிடலாம், அர்ஜுனனின் பொண்டாட்டிகளை எண்ண முடியாது என்று. கட்டழகினை தேடி கட்டழகிகள் வருவது சகுஜம்தானே. தோழிகளின் பேச்சில் இருந்து அவள் மன்னன் மகள் என்பதை புரிந்து கொண்டான். ஆம், அவள் இளவரசி சித்ராங்கதை. அர்ஜுனன் தன்னை ஒளிந்திருந்து கவனித்ததை அவள் பார்க்கவில்லை. அவள் மீது கொண்ட மோகத்தால் தனது பிராமண வேடத்தை கலைத்துவிட்டு பேரழகு திலகனாக அவள் முன்னால் போய் நின்றான். சூரியன் தான் வானத்திலிருந்து திடீரென கீழிறங்கி வந்து விட்டதோ என அதிர்ந்து போன அவள் அதிர்ச்சியுடன் அவனை கண் கொட்டாமல் பார்த்தாள். அர்ஜுனனை கண்டவுடனே ராஜகுமாரி சித்ராங்கதை அவன் மீது காதல் கொண்டு விட்டாள். அர்ஜுனனுக்கும் அவள் மீது கொள்ளை ஆசை பிறந்தது. இருவரும் காந்தர்வ மனம் செய்து கொண்டனர். விஷயம் பாண்டிய மகாராஜாவை எட்டியது. வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை அறிந்த பாண்டிய மகாராஜா மகிழ்ச்சி அடைந்தார். தன் மகள் சரியான கணவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்பதை எண்ணி மகிழ்ந்தார். முறைப்படியாக அர்ஜுனனுக்கு தன் மகளை தாரை வார்த்து கொடுத்தார். மருமகனிடம், அர்ஜுனரே, எங்கள் குலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மிகச்சிறந்த குழந்தையாக இருக்கும் என்று எங்கள் முன்னோர்கள் ஒருவர் தவப்பயன் காரணமாக வரம் பெற்றார். அவரது காலத்துக்கு பிறகு வந்த என் முன்னோர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் சிறப்பான ஆட்சியும் செய்தனர். எனக்கோ பெண் பிறந்தாள். எனவே அவளது காலத்துக்கு பின் ஆளும் குழந்தைகளுக்கு நீர் உரிமை கொண்டாடக்கூடாது. அவன் இந்திர பிரஸ்தத்துக்கு வரமாட்டான். எங்கள் பாண்டிய நாட்டையே ஆளுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றான். அர்ஜுனனுக்கும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். அந்த தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பப்ரு வாகனன் என குழந்தைக்கு பெயரிட்டனர். அந்த குழந்தையையும் மனைவியையும் மாமனார் பொறுப்பில் விட்டுவிட்டு அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையை தொடர்ந்தான்.
சேது சமுத்திரத்தில் நீராடிய பிறகு பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் குளித்து பாவங்களை கழுவினான். கன்னியாகுமரியில் புனித நீராடினான். பின்னர் வடதிசை நோக்கி பயணம் செய்து துவாரகையை அடைந்தான். அங்கே கண்ணன் தன் தாய் தேவகி, அண்ணன் பலராமன், சகோதரி சுபத்ரா ஆகியோருடன் வசித்தார். கண்ணனின் தரிசனம் பெற அவரை சந்தித்தான். கண்ணன் அர்ஜுனனுக்கு ஆசீர்வாதம் செய்தார். இவ்வளவு நாளும் பிராமண வேடம் தரித்த அவன் இப்போது சந்நியாசியாக மாறியிருந்தான். கண்ணனுடைய சகோதரி சுபத்ரா அர்ஜுனனை யார் என அறியாமலே அவன் மீது காதல் கொண்டிருந்தாள். அர்ஜுனனின் வில் வித்தை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அந்த வீரனுக்கு மனைவியாக வேண்டும் என்று அவளது நீண்ட நாள் கனவு. இதை கண்ணனும் அறிவார். தங்கையை அர்ஜுனனுக்கு மனம் முடித்து வைப்பதில் அவருக்கு அலாதி பிரியம். ஆனால் கண்ணனின் யதுகுல மக்கள் இது போன்ற திருமணங்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது தெரியும். சகோதரன் பலராமனோ யதுகுலத்தை சேர்ந்தவனுக்கே தங்கையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையை உடையவன். அர்ஜுனனிடம் கண்ணன், அர்ஜுனா, நீ என் மைத்துனன் ஆக வேண்டும். அதற்கு என் தங்கையை மணக்க வேண்டும். நீ அவளுடன் அந்தப்புரத்தில் தங்கியிரு. இதே சந்நியாசி வேடத்தில் சமயம் வரும்போது அவளை கடத்திச் சென்று விடு. ஒரு பெண் மன்னர்களை விரும்பும் போது மன்னர்கள் அவளை ஒன்றுதான். என் தங்கை உன்னை விரும்புகிறாள். அவளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அர்ஜுனனுக்கும் சுபத்திரை பற்றி நன்றாக தெரியும். அவள் பேரழகி, அறிவிலும் வீரத்திலும் சிறந்தவள் என்று. தேர்களை செலுத்துவதில் அவளுக்கு நிகர் அவளே. அவளை திருமணம் செய்து கொள்வதில் அவனுக்கு கொள்ளை ஆசை. கண்ணனின் திட்டப்படி சந்நியாச வேடத்திலேயே அந்தப்புரத்தில் தங்கினான் அர்ஜுனன். கண்ணன் தங்கையிடம், சுபத்திரா, வந்திருப்பவர் மகா தபஸ்வி. அவருக்கு நல்ல முறையில் பணிவிடை செய் என்றார். வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை அறியாத சுபத்ரா அவனை சந்நியாசியாக கருதி கால் பிடித்தாள், கைப்பிடித்தாள், விதவிதமாய் உணவு படைத்தாள். ஒருமுறை அவனது மார்பை பிடித்து விட்டாள். வயதானவர் போல் இல்லாமல் வீரத் தழும்புகளுடன் காட்சியளித்தது. அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவனை பற்றி அறிவதற்காக, சுவாமி, தாங்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருந்து வருவதற்காக அறிவேன். அங்கே தர்ம மகாராஜா, பீமன், நகுலன், சகாதேவன், குந்தி தேவியர் எல்லாரும் நலம்தானே என்றாள். ஆம் என்ற அர்ஜுனன். பெண்ணே, எல்லோரையும் விசாரித்தாய், அர்ஜுனனை பற்றி ஏன் விசாரிக்கவில்லை என்றாள். அவள் வெட்கத்தில் தலை குனிந்தாள். அர்ஜுனன் அவளை வற்புறுத்தவே அருகிலிருந்த தோழி பெண்கள், துறவியே, எங்கள் தலைவி அர்ஜுனனை விரும்புகிறாள். அதன் காரணமாக வெட்கத்தால் அவரை பற்றி விசாரிக்கவில்லை என்றாள். நீ விசாரிக்காவிட்டாலும் நான் சொல்கிறேன், கேள். பெண்ணே, அந்த அர்ஜுனன் இப்போது இதே ஊரில்தான் இருக்கிறான் என்றவனை சுபத்ரா ஆச்சரியத்துடன் ஏறிட்டு பார்த்தாள். அவர் எங்கு தங்கியிருக்கிறார் என ஆர்வத்துடன் கேட்க, இதோ உன் முன்னால் சந்நியாசி வேடத்தில் இத்தனை நாளும் இருந்தான். இப்போது வேஷம் கலைத்து உன் முன்னால் வருவான் என்ற அர்ஜுனன் வேஷத்தை கலைத்தான். அவள் மகிழ்ச்சியும் நாணமும் கலந்து நின்றபோது கண்ணன் அங்கு வந்தார். பார்த்திபா, நீ சுபத்திரையை தேரில் ஏற்றிக்கொள். அவள் தேரை ஓட்டட்டும். நீ தேரில் அமர்ந்து உன்னை தடுக்க வருபவர்களை வெற்றி கொண்டு ஊர் போய் சேர் என்றார். பின்னர் பலராமரிடமும் யது குலத்தவரிடமும் சென்று, அர்ஜுனன் சுபத்ராவை கடத்தி செல்கிறான் என நல்ல பிள்ளை போல் முறையிட்டார். சுபத்ரா தேர் ஓட்ட அர்ஜுனனை பின்தொடர்ந்த பலராமன் மற்றும் யது வீரர்களை அம்பு மகை பெய்து விரட்டி அடித்தான் அர்ஜுனன். பின்னர் நாடு போய் சேர்ந்தான். அங்கே சுபத்திரையை மணந்து கொண்டான். விஷயமறிந்த கண்ணன் பலராமனை சமாதானப்படுத்தி சீதன பொருட்களுடன் இருவரும் சேர்ந்து இந்திரபிரஸ்தம் சென்றான். அங்கே சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் செய்து வைக்க வசிஷ்டர் மனதால் நினைத்தான். வசிஷ்டர் வந்தார். அவரது தலைமையில் மந்திரம் ஓதி திருமணமும் முடிந்தது.
சுபத்ரா கர்ப்பமானாள். அவளுக்கு குருக்ஷேத்திர போரில் சரித்திரம் படைக்கப் போகும் ஒரு வீர மகன் பிறந்தான். மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.